நேர்களை வணக்கம். நாடுகள் மாற்றுடைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மளும் ஃபாதர் அருள்மணி இணைந்திருக்கிறோம். நிறைய விஷயங்களோட பேசலாம். வணக்கம். வணக்கம். கடந்த காணொலியில நம்ம விவிலியம் பற்றி பேசணும். நல்ல ஒரு காணொலியாக, வரவேற்கத்தக்க காணொலியாக அமைந்தது. இன்னைக்கு நம்ம ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்புல எடுத்து பேச போறோம். பிற சபைகள் ரொம்ப மோசமா கிரிட்டிசிசம் வைக்கிற ஒரு டாபிக் இது. அன்னை மரியாள். அன்னை மரியாளுக்கு கத்தோலிக்க திருச்சபை மேலான வணக்கத்தை செலுத்துகிறது. அவர்கள் அன்னை மரியாள் மூலமாக பேய் வருன்ற அளவுக்கு ரொம்ப தரம் தாழ்ந்து நிறைய விஷயங்களை பேசுறாங்க. அவங்க ஒரு சாதாரண பெண்மணி, அதுக்கு பிறகு நிறைய பசங்க இருந்தாங்க, அவங்களுக்கு ஜென்ம நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு, அவங்க பரலோகம் போகல அப்படின்லாம். ஒண்ணா நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கத்தோலிக்க மக்களுக்கு ஒரு தெளிவாகி கொடுக்கும் விதமாகவும் பிற சபைகளுக்கு பதிலை கொடுக்கும் விதமாகவும் இந்த காணொலி எடுக்கும். முதல்ல அன்னை மரியாள் என்பவர் இயேசு கிறிஸ்துவின் தாய். மீட்பு திட்டத்தில் அவரும் ஒரு பணியாற்றி இருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியும். இயேசு நமக்கு கடவுள், அவர்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்றோம், அவர் வழியாக அற்புதங்கள் நடக்குது, அவர் வழியாக மீட்படைகிறோம். அன்னை மரியாளை முதன்மைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? தொடக்க நூல் 3:15. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். ரொம்ப மிக தெளிவாக தொடக்க நூல் ஜெனசிஸ் தொடக்க நூலிலேயே நம்முடைய ஆதி பெற்றோர்கள் செய்த பாவத்தினால் ஆண்டவர் சாத்தானை சபிக்கிறார். யாவை கடவுள் சாத்தானை சபிக்கிறார். அவர் சபிக்கும் பொழுது சொன்ன முதல் வார்த்தை, உனக்கும் பெண்ணுக்கும் முதல் பகை, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை, அவள் வித்து உன் தலையை நசுக்கும். இயேசு ஆண்டவர் தான் அந்த சாத்தானை நசுக்குவார். இறுதியில் ஆண்டவரே வெற்றி கொள்வார். அதுதான் திருவெளிப்பாடுல நம்ம பார்க்க போறோம். தொடக்க நூல்ல பாருங்க, பாம்புல ஆரம்பிச்சு திருவெளிப்பாடு 12 பாம்புல நிறைவு செய்யும். பைபிள் ரொம்ப அழகா இருக்கும். என்னுடைய கேள்வி மார்ஷல் கிட்ட, ஆண்டவர் சாத்தானை சபித்த பொழுது ஏன் உனக்கும் பெண்ணுக்கும் பகைன்னு ஏன் சொன்னார்? நீங்க அந்த நேரத்துல பெண் தான் வஞ்சிக்கப்பட்டதால் அப்படி இருக்கலாமா? அதுவே தவறான கருத்து. பெண் மட்டும் வஞ்சிக்கப்படல. ஆதி பெற்றோர்கள்னு சொல்லும் போது இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா மரத்தின் கனிகளையும் நீ உண்ணலாம், ஆனால் அந்த தோட்டத்தின் நடுவே இருக்கிற மரத்தின் கனியை உண்ணவும் கூடாது, அந்த மரத்தை தொடவும் கூடாது என்று ஆண்டவர் இந்த கட்டளை ஆதாமுக்குத்தான் சொன்னார். அப்பொழுது ஏவாள் படைக்கப்படவே இல்லை. இதை சொன்ன பிறகுதான் ஆண்டவர் ஏவாளை படைக்கிறார், இல்லைங்களா? சோ ஆதி பெற்றோர்கள் செய்த பாவம் கரெக்ட் தான். ஒரு பெண் வழியாக பாவம் உலகத்திற்கு வந்தது. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, பெண் வழியாகவே இந்த உலகத்திற்கு மீட்பை கொடுக்கிறார். அதனாலதான் தொடக்க நூல் 3:15 ரொம்ப தெளிவா, உனக்கும் பெண்ணுக்கும் பகை, முதல் பகை. எந்த இடத்திலுமே கத்தோலிக்க திரு அவையின் போதனைகளில் அன்னை மரியாள் தெய்வம் என்கிற வார்த்தை குறிப்பிடப்படவில்லை. அன்னை மரியாள் கடவுள் இல்லை. ஒரு கத்தோலிக்க பாதிரியராக இந்த ஒரு கருத்தை ஆணித்தரமாக நம்பிக்கையோடு எங்கள் திருச்சபையின் போதனையின் ஒளியில் நான் இதை மிகவும் தைரியமாக சொல்கிறேன். அன்னை மரியாள் தெய்வம் இல்லை. ஆனால் அன்னை மரியாளுக்கு நீங்கள் சொன்னது போல கத்தோலிக்க திரு அவையில் சிறப்பு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிமிக வணக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற புனிதர்களுக்கு கொடுக்கப்படும் வணக்கத்தை விட அன்னை மரியாளுக்கு மிக அதிகமான வணக்கத்தை கத்தோலிக்க திரு அவை கொடுக்கிறோம். ஏனென்றால் இறை வார்த்தையில் அது எங்களுக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது. இறைவசனம் இதை செய்யணும்னு சொல்லியிருக்கு. பார்க்கலாங்களா? லூக்கா 1 வாங்க. கபிரியேல் தேவதூதர் அன்னை மரியாளுக்கு காட்சி கொடுக்கிறார். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க. ஒன்னா போவோம் மாஸ்டர். கபிரியேல் தேவதூதர் இறைவனுடைய வார்த்தையை தாங்கி செல்கிற தேவதூதர், இல்லைங்களா? ஆண்டவருடைய கட்டளை இல்லாமல் அவர் எந்த வார்த்தையும் பேச போவதில்லை. கபிரியேல் தேவதூதர் பேசுகிற அத்தனை வார்த்தையும் ஆண்டவரால் கட்டளையிடப்பட்ட வார்த்தை. நீங்க நம்புறீங்களா? ஆமா, நானும் நம்புறேன். எல்லா கிறிஸ்தவர்களும் ஆண்டவருடைய செய்தியை தானே கொண்டு வந்தார். வெரி குட். அது ஆண்டவரால் கட்டளையிடப்பட்ட வார்த்தைன்னு சொல்றேன், கரெக்டுங்களா? அவர் அன்னை மரியாளை சந்தித்தவுடன் வாழ்த்து சொல்லுகிறார், கரெக்டுங்களா? ஆமா. அருள் மிக பெற்றவரே வாழ்க. அந்த காலத்துல இல்ல பழைய ஏற்பாடு பைபிள்ல எந்த ஒரு தேவ தூதராவது ஒரு மனிதருக்கு வாழ்த்து சொல்லியதாக நீங்க ஒரு வசனம் காட்ட முடியுமா? சொல்லுங்க மாஸ்டர். கத்தோலிக்கர்கள் ஏன் அன்னை மரியாளுக்கு அதிமிக வணக்கம் செலுத்துறாங்க நீங்க என்ன கேக்குறீங்க? நான் என்ன கேக்குறேன், தேவ தூதர்கள் மனிதர்களுக்கு வாழ்த்து சொல்லியதாக. வாழ்க, அந்த காலத்துல வாழ்க யாருக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு தொண்டன் தலைவனுக்கு சொல்லுவாங்க. ஒரு அரசவையில் இருக்கிற அரசருக்கு அங்க இருக்கிற குடிமக்களோ அல்லது அவர் அரசவையில் இருக்கிற மற்றவர்களோ அரசரே வாழ்க என்று வாழ்த்துவார்கள், போற்றுவார்கள், கரெக்டுங்களா? அன்னை மரியாளை பார்த்து தேவதூதர்
அருள் நிறைந்தவளே வாழ்க என்று சொல்வதற்கான பொருள் என்ன? ஏன் இதை யாருமே யோசிக்கலையா? ஒரு தேவதூதர் முதல்ல சல்யூட் பண்றார் அன்னை மரியாதை. சால்யூட்டேஷன் வாழ்த்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வணக்கம் செலுத்துறது. அவர் வணக்கம் செலுத்துறார், அருள் மிக பெற்றவரே வாழ்க. முதல் கேள்வியே எதற்காக கபிரியல் தேவதூதர் அன்னை மரியாளுக்கு வாழ்த்து சொன்னார்? சாதாரண மனிதர் தானே. நீங்க தொடக்க நூல்ல இருந்து வாங்களேன். ஆபிரகாம் தொடக்க நூல் 18 அந்த 3 தேவதூதர்கள் வருவாங்க. இவர் ஓடி போய் அவங்க முன்னாடி தலை குப்புற விழுந்து வணங்குவார். கரெக்டுங்களா? ஆமா. ஆபிரகாம் தேவதூதர்களை தெய்வங்களாக வழிபட்டார் அப்படி சொல்லிடுவீங்களா? வணக்கம் செலுத்தினார் தான் சொல்வீங்க, அப்படிதானே? ஆமா, அப்படிதானே சொல்லுவீங்க. மரியாதை ஒண்ணுன்னா வருவாங்களே. ஒண்ணு மோசே எரியிற முட்புதர்ல இருந்து யார் பேசினாங்க மோசே கிட்ட? ஆண்டவரின் தூதர். பைபிள் என்ன இருக்கும்? ஆண்டவரின் தூதர். ஆண்டவரின் தூதர் என்ன சொல்றாரு? உன் காலில் இருக்கிற செருப்பை கழட்டி போட, இது பரிசுத்தமான இடம், பரிசுத்தமான இடம் சொன்னதே தேவ தூதர் தான். அது ஆண்டவரின் தூதர். கரெக்டுங்களா? எந்த இடத்துலயுமே தேவ தூதர் அவருக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லல, அவரை பாராட்டல, அவரை போற்றல. கரெக்டுங்களா? ஒத்துக்கிறீங்களா? எஸ். ஓகே. அடுத்தது யோசுவா 5வது அதிகாரம். தூங்கி எந்திக்கிறார் காலையில யோசுவா. அவர் முன்னாடி ஒரு ஆடவர் கையில வாளோடு நிக்கிறார். இவர் எந்திரிச்சு பயப்படலானா யோசுவா? அவர் கேட்கிறாரு, நீ இஸ்ரேலோட ஆளா இல்ல எதிரிகளோட ஆளான்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு? நான் ஆண்டவரின் படை தலைவன் சொன்னார். நான் ஆண்டவரின் படைத்தலைவன். மிக்கேல் தேவதூதர், ஆண்டவரின் படைத்தலைவர். ஒரு தேவதூதர் நிக்கிறார். அவர் கேட்கிறாரு, இந்த மதில் சுவரை எப்படி இடிப்பது? தேவதூதர் என்ன தெரியுமா சொன்னாரு? முதல்ல உன் செருப்பை கழட்டு. என்ன சொன்னாரு? செருப்பை கழட்டு. அப்புறம் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். யோசுவா என்ன பண்றாரு? முகம் குப்புற விழுந்து வணங்குறாரு. பிலையாம ஒரு இறைவாக்கினார். கழுதி அடிப்பார். ஆண்டவருக்கு விரோதமான செயலை செய்ய போவாரு. அது ஒரு பெரிய கதை, சொல்ல வேண்டாம்ன்றதுனால ஷார்ட்டா சொல்றாரு. முன்னாடி தேவதூதர் நிற்பார் உருவிய வாளோடு. கழுதைக்கு தெரியும். அதனால அவர் அது என்ன பண்ணும்? கழுதை இவரை காப்பாற்றும் பொருட்டு வயல்வெளிக்குள்ள போகும், செவுத்துக்கிட்ட போய் சேர்த்து நிற்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போவே போவாது. முன்னாடி போனா கொண்டுடுவாருன்னு பயத்துல அங்கேயே உட்காந்துக்கும். அப்போ ஒரு கழுத்தை போட்டு அடி அடிப்பார். இப்ப கழுத சொல்லும், நான் என்னைக்காவது இப்படி பண்ணியிருக்கிறேன்னா? உங்களுக்காக இவ்வளவு காலம் நான் உழைச்சிருக்கிறேனே, நான் என்னைக்காவது இப்படி பண்ணியிருக்கிறேன்னா? அவர் அப்பதான் யோசிப்பார், ஆமா இல்ல நீ எப்பவுமே இப்படி பண்ணதில்லையே அப்படின்னு அவர் உணர்ந்த பிறகுதான் அவர் கண் திறக்கும். எதிரில் தேவதூதர் தெரிவார். என்ன பண்ணுவார்? உடனே முகம்க்கு புற விழுந்து வணங்குவார். நீங்க எல்லா தேவதூதர்களின் காட்சியெல்லாம் பாருங்க. அவங்க எல்லாருமே அந்த தேவதூதர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க? வணக்கம் செலுத்தி இருக்காங்க. கரெக்டுங்களா? ஆனா எங்கேயுமே ஒரு தேவதூதர் மனிதருக்கு வாழ்த்து சொல்லியதாக அல்லது அவரை போற்றுவதாக எந்த வார்த்தையுமே எங்கேயுமே பைபிள்ல இல்ல. முதலாக பைபிளில் அன்னை மரியாதை பார்த்த உடனே அருள் மிக பெற்றவரே வாழ்க. அந்த அருள்ங்கிறது ஒரு பெரிய தலைப்பு, அதுக்குள்ள போனோம். அதுக்கு எனக்கு நீங்க அடுத்த 1 மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா, ஏன் அன்னை மரியாதை அருள் மிக பெற்றவரேன்னு சொன்னாங்கன்றதுக்கு நான் இன்னொரு தலைப்புல பேசுறேன். எனக்கு அதுக்கு ஒரு 1 மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரமாவது தேவை. அதனால நம்முடைய நேயர்களுக்கு நம்ம அது ஒரு தனி காணொலியா நம்ம கொடுப்போம். சரிங்களா? அடுத்தது வாங்க. ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். என்ன வார்த்தை சொன்னாரு? ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். அது சாதாரணமா சொல்லிட்டீங்க மாஸ்டர். ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். எப்ப சொல்றாரு தெரியுமா தேவதூதர்? அன்னை மரியாள் இயேசுவை கருவில் தாங்குவதற்கு முன்பதாக. அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை கருவில் தாங்குவதற்கு முன்பதாக தேவதூதர் சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். மறுபடியும் லைட்டாவே சொல்றீங்களே, ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். யாரு கூட ஆண்டவர் இருப்பாரு? பாவம் இல்லாத, அப்பழுக்கு இல்லாத ஒருவரிடம் மட்டும்தான் ஆண்டவர் இருக்க முடியும். ஆண்டவர் யாரு கூட இருப்பேன்னு பழைய ஏற்பாடுல ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார், வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். போலாமா? அந்த வாக்குறுதி போலாமா? யோசுவா 1வது அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிங்க. இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. அதாவது ஆண்டவர் மோசே இறந்த பிறகு சொல்றாரு, நான் கொடுக்கிற இந்த திருச்சட்ட நூலை, இந்த திருச்சட்டங்களை, இறைவார்த்தையை உன் கண் முன் நின்று அகற்றாதே. அந்த காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா மார்ஷல், யூதர்கள் அதை லிட்டரலா எடுத்துக்கிட்டாங்க. ஆண்டவர் கொடுத்த வசனத்தை கண்ணு முன்னாடி இருந்து எடுத்துட்டு போக கூடாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பாகை செய்து, அந்த தலைப்பாகைகள் நூல்களை தொங்க விட்டு, அந்த நூல்கள்ல ஆண்டவருடைய வசனத்தை எழுதி தொங்க விட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரா? அது உன் கண் முன் நின்று அகற்றாதேன்னு சொன்னதுனால அதை கண்ணு முன்னாடி கட்டி தொங்க விட்டாங்களாம். ஆண்டவர் அதுவா சொன்னாரு, நீ எதை சொன்னாலும் எதை செய்தாலும் ஆண்டவருடைய வசனத்தை முன்வைத்து செய். இல்லையா? அதான் அதனுடைய பொருள். யோசுவா கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எதை சொன்னாலும் எதை செய்தாலும் என்னுடைய திருச்சட்டத்தை, என்னுடைய வசனத்தை முன்வைத்து செய். நம்பர் 1. அடுத்தது, இரவும் பகலும் இதை தியானம் செய்து, அந்த திருச்சட்டத்தை, ஆண்டவருடைய வசனங்களை இரவும் பகலும் தியானம் செய்.
இது 2வது கட்டளை யோசுவா கொடுக்கிறார். 3வது, இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. இந்த வசனங்களை கடைபிடிப்பதில் கவனமாயிரு. 3 கண்டிஷன் கொடுக்கிறார் மார்ஷல். முதல் கண்டிஷன், இந்த வசனங்களை முன்வைத்து எல்லாத்தையும் சொல்லு, செய். இந்த வசனத்தை இரவும் பகலும் தியானம் செய். இந்த வசனத்தை கடைபிடிப்பதில் கவனமாயிரு. ஓகேங்களா? 3 கண்டிஷன். இப்ப வாசிங்க. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் மாஸ்டர். இந்த 3 கண்டிஷனையும் நீ ஃபுல்ஃபில் பண்ணாதான் அப்பொழுதுதான் நீ நலமடைவாய், அப்பொழுதுதான் நீ வெற்றி காண்பாய், அப்பொழுதுதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அப்போதான் நீ போற இடத்துல உனக்கு வெற்றி கிடைக்கும். எப்ப வெற்றி கிடைக்கும்? நீ இந்த 3த்தையும் நீ செய்யணும். என் வசனத்தை முன் வச்சு எல்லாத்தையும் சொல்லணும், செய்யணும். என் வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கணும். என் வசனத்தை கடைபிடிப்பதில் கவனமா இருக்கணும். அப்பொழுதுதான் உனக்கு நலம் கிடைக்கும். வாசிங்க. நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 3 கட்டளைகளை நீ கடைபிடித்தால் தான் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் உன்னோடு இருப்பேன். இந்த 3 காரியங்களையும் நீ கடைபிடிக்கவில்லை என்றால் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் உன்னோடு இருக்க மாட்டேன். இம்ப்ளிகேஷன் அதுதான். கரெக்டுங்களா? நான் உன் கூட இருக்கணும்னா இந்த 3த்தையும் நீ செய், அப்பதான் நான் உன் கூட இருப்பேன். இப்ப வாங்க லூக்கா 1 வந்துருங்க. தேவதூதர் என்ன சொல்றார் அன்னை மரியாள் கிட்ட? ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். ஆண்டவர் உம்முடன் இருந்தார்னு சொல்லல, இறந்த காலத்துல சொல்லல, பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லல. ஆண்டவர் உம்முடன் இருப்பார். நீங்கள் இயேசுவை கருவில் தாங்கிய பிறகு ஆண்டவர் உம்முடன் இருப்பார் அப்படியும் சொல்லல. நிகழ்காலத்துல இயேசுவை கருவில் தாங்குவதற்கு முன்பதாக அன்னை மரியாளை பார்த்து என்ன சொன்னாரு? ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். அப்ப அன்னை மரியாள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஆண்டவர் இருக்கணும்னா 3 கட்டளை என்ன? அவருடைய வசனங்களை எப்பொழுதும் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அவருடைய வசனத்தை முன்வைத்து செய், அவருடைய வார்த்தையை முன்வைத்து செய். இரவும் பகலும் தியானம் செய். அவருடைய வசனத்தை நீ எப்படி தியானம் செய்யணும்? இரவும் பகலும். 3வது, கடைபிடிப்பதில் கவனமா இருக்கிறவங்க கூட தான் ஆண்டவர் இருப்பார். கரெக்டுங்களா? அப்ப அன்னை மரியாள் எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கிறாங்க? எல்லாத்தையும் கடைபிடித்தவர்களாக இருந்ததால் ஆண்டவர் அவர்களை பரிசுத்த பாத்திரமாக தேர்ந்தெடுக்கிறார். இயேசுவை கருவில் தாங்குவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அன்னை மரியாளோடு இருக்கிறார். அப்ப தேவதூதர் அன்னை மரியாளை பார்த்தோன்னு என்ன சொன்னாரு? அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடன், மரியே வாழ்கன்னு கத்தோலிக்கர்கள் சொல்றோமே, அது எங்க வார்த்தை இல்ல, அது கப்ரியேல் தேவதூதருடைய வார்த்தை, ஆண்டவரால் கட்டளையிடப்பட்ட வார்த்தை, அன்னை மரியாளுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட வார்த்தை. மரியே வாழ்க நாங்க ஏன் சொல்றோம்? ஆண்டவரால் கட்டளையிடப்பட்ட வார்த்தை. யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? அன்னை மரியாளுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட வார்த்தை. கரெக்டுங்களா? வேற யாருக்குமே பைபிள்ல சொல்லப்படலை. ஒத்துக்கிறீங்களா? எஸ். ஓகே, அடுத்து போயிடுவோம். இதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னே அம்மா சொல்லுவாங்க, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகும். அம்மா என்ன சொன்னாங்க? உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். அது என்ன உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும்னா என்ன அர்த்தம்? நீங்க ஐ திங்க் இணைச்சட்டம் 22 நினைக்கிறேன். ஒரு பெண், அதுவும் நிச்சயதார்த்தமான பெண், திருமணத்திற்கு முன்பாக கருத்தரித்திருந்தால் அவள் என்ன பண்ணணும்? நடு ரோட்ல வச்சு கல்லெறிந்து கொள்ளணும். பாலுறவு பற்றிய தூய்மை சட்டங்கள் இணைச்சட்டம் 22:13. ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு கூடிய பின் அவளை வெறுத்து அவள் மீது அவதூறு சொல்லி அவளது பெயரை கெடுத்து, நான் இந்த பெண்ணை மனம் பிடித்தேன், ஆனால் அவளோடு உறவு கொண்ட போது அவள் கன்னி அல்ல என்று கண்டுகொண்டேன் என்று கூறினால், அப்பெண்ணின் தந்தையும் தாயும் அவளது கன்னிமையின் அடையாளத்தை எடுத்துக்கொண்டு அவளை நகர் வாயில் உள்ள தலைவனிடம் கூட்டி வருவார்கள். அப்பெண்ணின் கன்னிமை காணப்படவில்லை என்பது உண்மையானால் அந்த பெண்ணை அவள் தந்தையின் வீட்டு வாயிலுக்கு வெளியே கொண்டு வந்து அவளது நகரின் மனிதன் அவளை கல்லால் எறிவர். அன்னை மரியாள் சொல்றாங்க, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். நான் திருமணத்துக்கு முன்னாடியே ஒருவேளை கருத்தரித்து எனக்கு சாதுதான் நடக்க போகுது அப்படின்னா உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கட்டும். எனக்கு எது முக்கியம்? வசனம் தான் முக்கியம். அன்னை மரியாள் சொல்றாங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய வசனம் தான் எனக்கு முக்கியம். சாவுக்கும் துணிகிறாங்க. எனக்கு எதுனாலும் நடக்கட்டும், அதுக்கு நான் ஒத்துழைக்கிறேன்னு சொல்றாங்க. அன்னை மரியாள் எவ்வளவு பரிசுத்தமானவங்க அப்படின்னா, அவங்கள எளிதா சில பேர் தவறான பேச்சு பேசுறாங்க. ஆண்டவர் என்னை மன்னிப்பாராக, பரிசுத்த ஆவியானவர் என்னை மன்னிப்பாராக, இந்த வார்த்தையை பயன்படுத்துவதை நான் பாவமாக நினைக்கிறேன். பிற சபைகள் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு தெரியல. அன்னை மரியாளுக்கு வேறு குழந்தைகள் உண்டு, சர்வசாதாரணமா சொல்றாங்க. நான் அதனாலதான் பயந்துகிட்டே ஆண்டவர் என்னை மன்னிப்பாராகன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். அந்த வார்த்தையை பயன்படுத்துவதே சாவான பாவம். பிற சபைகள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும், அட்லீஸ்ட் நான் அதை சொல்றேன், அதுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் ஆரம்பிக்கிறேன். எப்படி இதை சொல்றாங்க? மார்க் 3வது அதிகாரத்துல உங்களுடைய தாயும் சகோதரர்களும் உமக்காக காத்திருக்கிறார்கள் 31-33 வசனத்துல இருக்கு. உமது தாயும் சகோதரரும். அப்போ இயேசு கேட்பார், யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்? என் தந்தையின் திருவுளத்தின்படி
வாழ்பவர்களே என் தாயும் தந்தையும் சகோதரரும் சகோதரியும் ஆவார்னு இயேசு சொல்வார் இல்லைங்களா? அன்னை மரியாள் யாருடைய திருவுளத்தின்படி தன்னை ஒப்பு கொடுத்தாங்க? தந்தையின் திருவுளம். அவ்வளவுதான். சோ அன்னை மரியாளே அவர் பெருமைப்படுத்துகிறார் அந்த இடத்துல இல்லைங்களா? அந்த காலத்துல ஆண்டவருடைய திருவுளத்தின்படி வாழ்ந்த ஒரே பெண். அதனாலதான் ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுத்தாரு? அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தார். அப்ப ஆண்டவர் தன் தாயை பெருமைப்படுத்தி இருக்கிறார் மார்க் 3. ஆனா அதை எப்படி உல்டாவா சொல்லுவாங்கன்னா, அவரின் தாய் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த காரணம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு சகோதரர்கள், இயேசுவின் சகோதரர்கள், அன்னை மரியாளுக்கு வேறு குழந்தைகள் இருக்கிறாங்க. ஏன்னா மத்தேயு நற்செய்தியில இயேசு பிறக்கும் வரை அவர்கள் இருவரும் கூடி வாழவில்லைன்னு சொல்லுவாங்க. மத்தேயு 1 ஆமா, மத்தேயு 1 எடுங்களேன். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். இயேசு பெற்றெடுக்கும் வரை கூடி வாழவில்லை என்கிற பொருள் ரொம்ப தெளிவா இருக்கு. அவங்க சேர்ந்து வாழ இல்லைங்களா? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தவறான ஒரு வார்த்தை சொல்றாங்க இல்லையா? அவர்கள் ஒரு நம்மை போன்ற சாதாரண ஒரு குடும்ப உறவில் அவர்கள் இருக்கவில்லை. இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்படி இருந்திருக்கிறாங்கன்னு ஒருத்தங்க தைரியமா பேசுறாங்க. ஆனா பைபிள்ல என்ன இல்லைன்னா, அவர்கள் இயேசு பிறந்த பிறகு அவர்கள் கூடி வாழ்ந்ததாக பைபிள்ல எங்கேயுமே இல்லை. இயேசு பிறந்த பிறகு அவர் கூடி வாழ்ந்ததாக இல்லை. இயேசு பிறந்த பிறகு அவருக்கு குழந்தைகள் வேறு பிறந்ததாகவும் வேற எங்கேயுமே பைபிள்ல இல்ல. ஆனா என்ன இருக்குன்னா, சகோதரர்கள் இருக்கிறாங்கன்னு இருக்கு. இப்ப அதை நம்ம கண்டிப்பா டிபங்க் பண்ணணும். கண்டிப்பா கத்தோலிக்க மக்களுக்கு சொல்லணும், கண்டிப்பா பிற சபைகளுக்கும் சொல்லணும். இந்த பாவத்திலிருந்து அவங்களை நம்ம விடுவிக்கணும் இல்லைங்களா? நான் இந்த வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி, இயேசுவின் சகோதரர்கள் யார் என்று சொல்வதற்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா? 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 23 25 வசனம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வசனம். இது நான் எல்லா சபை மக்களுக்கும் இதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த வசனத்தை, மடத்தனமான அறிவற்ற விவாதங்கள் சண்டைகளை தோற்றுவிக்கும் என அறிந்து அவற்றை விட்டுவிடு. கத்தோலிக்கர்கள் அதிகமா விவாதங்களிலும் சண்டைகள் தோற்றுவிக்கிற விவாதங்களில் ஈடுபட மாட்டோம். ஏன்னா எங்க பைபிள்ல எங்களுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த மாதிரி விவாதங்கள்ல ஈடுபடாதீங்கன்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, வாசி முடிச்சிருங்க, 24 25 வாசிங்க. ஆண்டவரின் பணியாளர் சண்டையிடாதவராய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அனைவரிடமும் கனிவு காட்டுகிறவராகவும் கற்பிக்கும் திறமையுடையவராகவும் தீமையை பொறுத்து கொள்பவராகவும் மாற்று கருத்துடையவருக்கும் பணிவோடு பயிற்றுவிப்பவராகவும் இருக்க வேண்டும். மாற்று கருத்து உடையவருக்கும் பணிவோடு பயிற்றுவிப்பவராக இருக்க வேண்டும். இந்த வசனத்தின்படிதான் நான் பிற சபைகளுக்கு இந்த செய்தியை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் முடியல, வாசி முடிச்சிருங்க 25. ஏனெனில் ஒருவேளை அவர்கள் உண்மையை அறிந்துணர்ந்து மனம் மாற கடவுள் அருள் கூறலாம். அழகையின் விருப்பத்திற்கேற்ப அதன் பிடியில் வாழும் அவர்கள் அதன் கண்ணிக்கு தப்பி மனத்தெளிவு பெறக்கூடும். சில சமயம் சாத்தான் பிடியில் இருந்ததுன்னா வசனங்கள் புரியாம போயிடும். அதனால நிறைய குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்ற இடத்துலதான் இருக்கும். அதனால நான் பிற சபைகள் சகோதர சகோதரிகளுக்கு மிகவும் அன்போடு அன்னை மரியாளை குறித்து பாவத்தை கட்டிக்கொள்ள வேண்டாம் என்கிற ஒரு வேண்டுகோளோடு இதை விளக்க ஆரம்பிக்கிறேன். இயேசுவுக்கு சகோதரர் இருக்கிறாங்க. சகோதரர்கள் பேரே இருக்குங்க பைபிள்ல. மத்தேயு 13 வசனம் 55 56. அதுதான் மார்ஷல் நீங்க சொன்னீங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். தொடக்க காலத்துல இருந்து எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும் அன்னை மரியாளுக்கு வேற குழந்தைகள் இல்லைன்னு. அன்னை மரியாளுடைய குழந்தை சர்ச்சையை கடந்த 100 ஆண்டுகளாக மட்டுமே பரப்பி வருகிறார்கள். வாசிங்க. இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? ஓகே, சகோதரிகள் போட்டு பேர் இருக்காது. இப்ப நம்ம சகோதரர்கள் பேர் மட்டும் வச்சுப்போம். யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா இவர்களுடைய சகோதரர்கள் அல்லவா? இவங்க யாரு? இயேசுவின் சகோதரர்கள் என்றாலே யோசேப்புக்கும் அன்னை மரியாளுக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் அப்படின்னு எப்படி முடிவுக்கு வந்தாங்க? இப்போ பைபிள் இன்னும் கொஞ்சம் ஆழமா படிச்சா அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம். படிக்கலாமா? மத்தேயு 27 வாங்க. அதே 55 56 வாங்க வசனம். கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்கள் அங்கே இருந்தார்கள். இயேசுவை சிலுவையில் அறையறாங்க. அங்க பல பெண்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். வாசிங்க. அவர்கள் தொலையில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதலேனா மரியா. நல்லா கவனிங்க. மக்தலா என்கிறது ஒரு ஊரோட பேரு. அந்த பெண்ணோட பேரும் மகதலா மரியா தான். ஆனா அவங்க பேர் மரியா. அவங்களோட ஊர் தான் மகதலா. நீங்க புனித பூமிக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா நீங்க போனீங்கன்னா மேக்தலான்னு ஒரு இடம் இருக்கு. அது ஊரு. அது இவங்க வாழ்ந்த ஊர். அதனால அவங்க ஊர் பேரை சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் மரியான்னு பேர் வச்சிருந்தாங்க. அதனால இவங்களை என்னன்னு சொல்றாங்க? மகதலா மரியா. ஆனா இவங்க பேரும் மரியா தான். ஆனா மகதலாவை சார்ந்த மரியா. அப்புறம் யாக்கோபு, யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும். நல்லா கவனிங்க. மத்தேயு 13 55 56 யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா இயேசுவின் சகோதரர்கள் போட்டிருக்கு. அந்த யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா பேரை விட்டுருக்காங்க இங்க. ஆனா யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா
இவர்களுடைய தாய் யாரு? மரியா. மரியா. தெளிவா இருக்கு பைபிள்ல இல்லைங்களா? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதாவினுடைய அந்த பிள்ளைகளுடைய தாய் யாரு? மரியா. மரியா. வெரி குட். வாங்க படிங்க. செபதேயுவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். நிறைய பேர் இருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதாவோட பேர் சேர்க்காம அவங்களுடைய தாய் மரியான்னு போட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? இந்த மரியா யாரு? யோவான் 19:25. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும். நல்லா கவனிங்க மாஸ்டர். இயேசுவின் தாயும். அது யாரு? இயேசுவின் தாய்னா அன்னை மரியா. இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும். இயேசுவின் தாயின் சகோதரி. தாயின் சகோதரினா யாரு? மாதாவோட சிஸ்டர். அன்னை மரியாளுடைய சகோதரி. அக்காவா தங்கச்சியான்னு போடல, பைபிள் இல்ல. ஆனா அன்னை மரியாளுடைய சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும். மரியா. இன்னொரு 3 மகதலா மரியா. ஓகேங்க. இப்போ அந்த மரியா யாரு நம்ம கேள்வி கேட்டோம்ல. யாக்கோபு, யோசேப்பு, சீமோன் தாய் மரியா. அங்க மகதலா மரியா இருந்தாங்க, யாக்கோபு யோசேப்பின் தாய் மரியான்னு இருந்தாங்க. ஆனா இயேசுவின் தாய் பேர் அங்க மென்ஷன் பண்ணப்படல. அப்ப அந்த மரியா இல்ல. அப்ப இந்த மரியா யாரு? இயேசுவின் தாயினுடைய சகோதரியோட பேரு மரியா. அவருடைய கணவனோட பேரு குலோப்பா. குலோப்பாவிற்கும் அந்த மரியாவுக்கும் பிறந்த பிள்ளைகள் யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா. கரெக்டுங்களா? இதை இயேசுவை பேத்துக்குவார். இயேசுவை இப்ப சொல்லுவார். அதே வசனத்துல படிங்க, யோவான் 19 படிங்க. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம்முடைய தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா. ஓகே, இங்க தாயிடம் போது அம்மான்னு இங்க இருக்கு. கத்தோலிக்க பைபிள்ல அவங்க பெண்ணேன்னு போட்டிருப்பாங்க. பரவாயில்ல, நீங்க பெண்ணே பயன்படுத்துங்க. எங்களுக்கு அவங்கள தரக்குறைவா பேசுற உரிமையும் அதிகாரமும் எங்களுக்கு இல்லை, நாங்க நம்புறோம். அதனால அது அம்மான்னு போட்டிருக்கோம். அவங்க இல்ல, டிரான்ஸ்லேஷன் படி பெண்ணேன்றாங்க. கண்டினியூ பண்ணுங்க, தப்பு கிடையாது. பெண்ணே. இவரே உம் மகன் என்றார். என்னங்க, என்ன சொன்னாரு இயேசு? இவரே உம் மகன். யாரை காட்டி சொன்னாரு? அன்பு சீடர் யோவானை காட்டி. இவரே உம் மகன் ஏன் சொல்லணும்? இவரே உம் மகன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தான் 4 பிள்ளைங்க இருக்கிறாங்களே. பிள்ளைங்க இருக்கும்போது இனிமே இவர் தான் உன் பையன் ஏன் சொல்லணும்? அப்ப இயேசு ஒரு டவுட். பழைய ஏற்பாடின்படி தலைமகனுக்குரிய உரிமை ஒருவேளை இறந்துட்டாங்கன்னா அடுத்த பையனுக்கு தான் போவோம். கரெக்ட், அதுவும் உண்மைதான். தலைமகனுக்கு உரிமை அடுத்த பையனுக்கு போகும். அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம இயேசு சொல்றதை மட்டும் வச்சுப்போமே. இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? இவரே உன் மகன் ஏன் சொல்லணும்? அவருக்கு வேற பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அம்மா உன் பசங்க வேற இருக்காங்கல்ல. இன்னும் முடியல, வசனம் முடியல. ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. இவரே உன் மகன். அப்புறம் பின்னர் தம் சீடரிடம் இவரே உன் தாய் என்று. இவரே உன் தாயா? அது எப்படி இவரே உன் தாயாவாங்க? இவரே உன் தாய். இனிமே இவங்கதான் உன் அம்மா. அம்மா இனிமே இவங்க தான் உங்க பையன், இவரு தான் உங்க பையன் அப்படி சொல்றாரு இயேசு. சொல்லி முடிச்சோன்னு வாசிங்க. அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஏன் அவங்களுக்கு ஆதரவு அளித்து வரணும்? வீட்டுல ஏத்து 4 பிள்ளைங்க இருக்காங்களே. இவரு கூட அவங்க வீட்டுக்கு போல. யோவான் தான் அன்னை மரியாளை தன் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார், பராமரித்து வந்தார். ஏன்னா அன்னை மரியாளுக்கு வேற பிள்ளைகள் இல்ல அப்படின்னு சொன்னது, உலகத்துக்கு சொன்னது இயேசு. இயேசுவே உலகத்துக்கு தன் தாய்க்கு வேற குழந்தைகள் இல்லை என்று சொன்ன பிறகு எப்படிங்க வாயை திறந்து அன்னை மரியாளை குறித்து அவதூறாக பேச மனம் வருகிறது என்று எனக்கு தெரியலைங்க. எனக்கு தெரியலங்க. நாங்க உண்மையிலேயே வருத்தப்படுறோம், அவ்வளவுதான். நாங்க அந்த மாதிரி சகோதரிகள் அப்படி தவறா பேசும்போது நாங்கள் வருத்தப்படுவது மட்டுமல்ல, அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இல்ல, அவங்க இன்னொரு வசனம் சொல்லுவாங்க, எடுங்க. மரியாள் தன் முதற்பேரான மகன், முதற்பேருன்னு அங்க போட்டிருக்கு, ஒரே மகன் போடல, முதற்பேருன்னு கூட இருக்கட்டுமே. ஆனா இங்க இயேசு என்ன சொன்னாரு? இனிமே அந்த அம்மாவுக்கு வேற பிள்ளைங்க இல்லைன்னு போட்டிருக்க பைபிள்ல. பைபிள் தெளிவா இருக்குல்ல. இயேசு ஏன் ஒப்படைத்தார் தன் தாய் யோவானிடம்? உலகத்துக்கு இயேசு ஏற்கனவே சொல்லிட்டார், அன்னை மரியாளுக்கு வேற குழந்தைகள் இல்லை என்பதை. கத்தோலிக்க திருவை இல்லை, யார் சொல்லியிருக்கா? இயேசுவே சொல்லிட்டார். இயேசு சொன்னதற்கும் மேலாக நீங்கள் பேச விரும்பினால் தாராளமாக பேசுங்கள், தொடர்ந்து பேசுங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம், அவ்வளவுதான். சரியா? வந்துருவோம் அன்னை மரியாள். இப்ப அன்னை மரியாள் எலிசபெத் அம்மா வீட்டுக்கு போறாங்க. கரெக்டுங்களா? எங்க போறாங்க? எலிசபெத். யூதேயா மலைநாட்டில் உள்ள எலிசபெத் அம்மாவோட வீடு. அங்க போன உடனே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவுக்கு ஒரு வாழ்த்து செய்தி சொல்றாங்க. இல்லைங்களா? பாரம்பரியம் என்ன சொல்லுதுன்னா, எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளுடைய சித்தி, சின்னம்மா. அதாவது அன்னை மரியாளுடைய தாயாருடைய தங்கை அப்படின்னு பாரம்பரியம் சொல்லுது. மாற்று கருத்து இருக்கலாம், அதுக்குள்ள நான் போக விரும்பல. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அன்னை மரியாளோட பெரியவங்க, மூத்தவங்க, உறவினர்னு போட்டிருக்கு. எப்படி உறவினர்னு போடல பைபிள்ல.
பட் பரவாயில்ல. அன்னை மரியாள் தன்னுடைய சித்தியாகி எலிசபெத் அம்மா வீட்டுக்கு போறாங்க. போன உடனே அன்னை மரியாள் என்ன சொல்றாங்கன்னா, நான் கபிரியல் தேவதூதரை சந்தித்தேன், அவர் என்னை வாழ்த்தினார், நான் அகில உலக இறைவனுடைய தாயாக போகிறேன். எந்த பெருமையும் பேசலாமா இல்லைங்களா? நான் இந்த சர்ச்சை உருவாக்கினேன், நான் ஆம் சொன்னேன், நான் இயேசுவை கருவில் தாங்கி இருக்கிறேன், இந்த இறைவனே கருவில், அப்பெல்லாம் ஒரு வார்த்தை அம்மாவோட தாழ்ச்சி பார்த்தீங்களா? எதுவுமே பேசல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, எலிசபெத் அம்மாவுக்கு வாழ்த்து சொல்றாங்க. அந்த காலத்துல எப்படி வாழ்த்து சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு சமாதானம்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சந்திக்கும் போது என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு சமாதானம், ஷாலோ அலைஹெம் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு சமாதானம். வாழ்த்து சொன்னவுடன் வாசிங்களேன், நல்லா இருக்கும். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. ஏங்க அன்னை மரியாளின் வாழ்த்து செய்தியை கேட்டு திருமுழுக்கு யோவான் ஏன் துள்ளணும்? மனிதர்களாய் பிறந்தவர்களிலே திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர் யாரும் இல்லைன்னு சர்டிபிகேட் கொடுத்தது யாரு? இயேசு. மத்தேயு 11 ஞாபகம் இருக்குங்களா? மனிதராய் பிறந்தவர்களிலேயே திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர் யாரும் இல்லை. அவர் கருவிலேயே அன்னை மரியாளின் வாழ்த்து செய்தியை கேட்டு துள்ளுகிறார். இது நடக்கும்னு ஜக்கரியா கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. லூக்கா 1:15 வாசிங்க. அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார், திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார், தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். வயிற்றில் இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு பரிசுத்தாவி அபிஷேகம் கிடைக்கும். அப்புறம் குழந்தைங்க என்ன பேசும்போது நான் அதுதான் வரேன். ஆனா திருமுழுக்கு யோவான் கருவில் இருக்கும் போதே அவருக்கு என்ன கிடைக்குது? பரிசுத்த தூய ஆவியாரின் அபிஷேகம் கிடைக்குது. எப்ப கிடைச்சது? இப்ப பாத்தீங்களா, இங்க வராங்க, அம்மா வாழ்த்து சொல்றாங்க. எலிசபெத் அம்மா என்ன சொல்றாங்க, வாழ்த்தொலியை கேட்டவுடன் என் வயிற்றில் உள்ள குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. யாருடைய வாழ்த்து செய்தி அது? அன்னை மரியாளின் வாழ்த்து செய்தி அங்க இருக்கிறவங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தந்தது இல்லைங்களா? அதோட நிக்கல, வாசிங்க. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். எலிசபெத் அம்மா பரிசுத்த ஆவியால் நிரம்புறாங்க. நிரம்பின உடனே அவங்க அந்நிய பாஷை எல்லாம் பேசல. பாத்தீங்களா, அவங்க அந்நிய பாஷை பேசல. நிறைய பேர் இதை வச்சு உங்களை ஏமாத்துறாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன். எலிசபெத் அம்மாள் ஆவியினால் நிரம்பின உடனே சொன்ன வார்த்தை பாருங்க. அப்பொழுது உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர். உரத்த குரலில் அந்நிய பாஷை தாங்க பேசியிருக்கணும். ஆனா உரத்த குரல்ல தெளிவான மொழியில பேசுறாங்க. வாசிங்க, நம்ம அதை இன்னொரு காணொலியில டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. இது யாருடைய வார்த்தைங்க? இது தூய ஆவியானவரால் ஆட்கொண்டு, தூய ஆவியானவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. இது எல்லாமே தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத் அம்மா பேசுறது யாருடைய வார்த்தை? முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்ட. அத யாருடைய வார்த்தை? ஆண்டவருடைய வார்த்தை, எலிசபெத் அம்மாவுடைய. நாங்க ஜெபமாலை சொல்லும் பொழுது இது சொல்லுவோம், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம் வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டதே, புனித மரியே இறைவனின் தாயே. இது வரைக்கும் வசனங்க, வசனம். எல்லாரும் இவங்க மாதா கிட்ட ஜெபம் பண்றாங்க. மாதாவுக்கு சொல்லப்பட்ட இறை வசனத்தை சொல்லி நாங்க எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவோம்? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய வயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே, புனித மரியே இறைவனின் தாயே. இது வரைக்கும் எலிசபெத் அம்மாவோட வார்த்தை வரும். முதல்ல நான் சொன்னது கபிரியல் தேவதூதரோட வார்த்தை இருக்கும். அப்புறம் எலிசபெத் அம்மாவுடைய வார்த்தை சொல்லிட்டு, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அம்மா, இப்பவும் நாங்க சாகும் போதும் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கம்மா. இதான் ஜெபமாலையில நாங்க சொல்ற ஜெபம் இல்லையா? ஒரு இடத்துலயுமே அம்மா நீங்க எங்களை ஆசீர்வதிங்க, அம்மா நீங்க எங்களுக்கு அபிஷேகம் கொடுங்க, அம்மா நீங்க எங்களை சுகு கொடுங்க, அப்படி சொல்லவே இல்லை. இறை வசனத்தில் அன்னை மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை சொல்லி, அம்மா எங்களுக்காக ஜெபம் செய்து கொள்ளுங்கள். ஏன் ஜெபம் செய்யணுன்றது போன காணொலியில சொல்லிட்டோம். அவங்க ஜெபம் பண்ணா நமக்கு ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு இல்லைங்களா? அதுதான் ஜெபமாலையினுடைய வார்த்தை எங்கிருந்து எடுக்கப்பட்டதுக்காக நான் சொன்னேன். இப்போ நீங்க வாசிங்களா, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய வயிற்றின் ஆசீர் பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? என் ஆண்டவரின் தாய். யாருடைய தாய் அவங்க? ஆண்டவரின் தாய். சாக்லேட் கவர் கிடையாது. சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு கவரை தூக்கி போட்டுறணும். முட்டை ஓடு, முட்டையை ஊட்டி ஆம்லேட் போட்டு சாப்பிடுவீங்க, முட்டை ஓட தூக்கி போட்டுருவீங்க. அன்னை மரியாதை இவ்வளவு ஏளனமா ஒருத்தவங்க பேச முடியுது தைரியமா. ஆனா அபிஷேகம் செய்யப்பட்ட எலிசபெத் அம்மா அன்னை மரியாதை என்ன சொன்னாங்க? என் ஆண்டவரின் தாய், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? எனக்கு என்ன தகுதி இருக்கு? அவங்க ஒரு பாக்கியமா, அவங்க என்கிட்ட வர்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்போ நீங்க இதுலயே கண்டுபிடிச்சிடலாம், உண்மையான அபிஷேகம் பெற்றவர்கள் யாரும் அன்னை மரியாதை முட்டை ஓடுன்னு சொல்ல மாட்டாங்க.
உண்மையான அபிஷேகம் பெற்றவர்கள் யாருமே அன்னை மரியாதை சாக்லேட் கவர்னு சொல்ல மாட்டாங்க. உண்மையான அபிஷேகம் பெற்றவர்கள் யாரும் அன்னை மரியாள் கலெக்டர் ஆபீஸ் வெளியில இருக்கிற பியூன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அபிஷேகம் பெற்ற எலிசபெத் அம்மா என்ன சொல்லி அழைச்சாங்க அன்னை மரியாள? என் ஆண்டவரின் தாய். அவங்க சாதாரண மனுஷி இல்ல, அவங்க என்னுடைய கடவுளுடைய அம்மா. என்னுடைய கடவுளுடைய அம்மா, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? சரிங்களா? அடுத்த வாசம். உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேரு உவகையால் துள்ளிற்று. பெரும் மகிழ்ச்சியால துள்றார் திருமுழுக்கு யோவான். எப்படி தாவீது ராஜா அந்த உடன்படிக்கை பேழை முன்னாடி நிர்வாணமா டான்ஸ் ஆடினாரோ அதே மாதிரி இவர் வயிற்றிலேயே டான்ஸ் ஆடுறார். யாரு முன்னாடி? அன்னை மரியாள் முன்னாடி. அன்னை மரியாள் தான் உண்மையான உயிருள்ள புதிய உடன்படிக்கையின் புதிய பேழை. மறுபடியும் சொல்றேன், அன்னை மரியாள் தான் உண்மையான உயிருள்ள புதிய உடன்படிக்கையின் புதிய பேழை. ஏன்னா பழைய பேழையில 10 வசனங்கள் 10 கட்டளைகள் எழுதப்பட்ட கற்பலகைகள் இருந்தது. பழைய பேழையில ஒரு மனிதன் ஆரோனுடைய கோல் இருந்தது. பழைய பேழையில ஒரு நாள் தோன்றி அடுத்த நாள் கெட்டு போகிற மண்ணா இருந்தது. கரெக்டுங்களா? அது பழைய பேழை. ஆனா அந்த பேழைக்கு அவ்வளவு பரிசுத்தம். அந்த பேழை தொட முடியுமா? பேழை பக்கத்துல போக முடியுமா? மரத்தாலான பேழை, சுரூபங்கள் செய்து வைக்கப்பட்ட பேழை, உருவங்கள் சிலைகள் செய்து வைக்கப்பட்ட பேழை இல்லைங்களா? நான் இப்ப அன்னை மரியாள் என்ன சொல்றேன், அவங்கதான் உண்மையான உயிருள்ள புதிய உடன்படிக்கையின் புதிய பேழைன்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? அன்னை மரியாள் கருவுல இருந்தது யார் தெரியுமா? அங்க வெறும் 10 கட்டளைகள் அடங்கிய கற்பலகைகள், இங்க வார்த்தையே இருந்தது அன்னை மரியாள் கருவுல. கரெக்டுங்களா? அங்க கோல் இருந்தது, ஒரு மனுஷனுடைய கோல். அது வந்து குருத்துவத்தின் அடையாளம். இங்க தலைமை குருவே இருக்கிறார் அன்னை மரியாள் கருவுல. அங்க ஒரு நாள் தோன்றி அடுத்த நாள் அழிந்து போகிற மண்ணா இருந்தது. இங்க வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவாகிய இயேசுவே இருக்கிறார். அங்க சிம்பிள் இருந்து இங்க ரியாலிட்டியா இருக்கு. அங்க இருந்ததெல்லாம் அடையாளம், இங்க வந்து உண்மை இருக்குது. அது நிழல், இது நிஜம். அதனாலதான் நாங்க சொல்றோம் அவங்க உயிருள்ள உண்மையான புதிய உடன்படிக்கையின் புதிய பேழை. பழைய உடன்படிக்கை இல்லை, புதிய உடன்படிக்கை. யார்? இயேசு. திருவுடல் திரு ரத்தம். இயேசுதான் புதிய உடன்படிக்கை. அன்னை மரியாள் தான் புதிய பேழை. ஏன்னா அவங்க கருவுல தாங்கியிருந்தாங்க. அதனாலதான் யார் டான்ஸ் ஆடுறா? திருமுழுக்கு யோவான் தான். தாவீது சொல்றாரு அங்க, அம்மா எலிசபெத் அம்மா சொன்ன அதே வார்த்தை தாவீது சொல்வார். ஆண்டவரின் பேழையை எடுத்து வர நான் யார்? யார் சொன்னா? தாவீது சொல்வார். அந்த பழைய பேழை கொண்டு வரும்போது சாயும் பொழுது உஷா என்பவன் தாங்கி பிடிப்பான், ஆண்டவர் அவனை கொன்று போடுவார். ஏன்னா பேழைக்கும் மனிதருக்கும் 2000 அடி வித்தியாசம் இருக்கணும். உங்களுக்கு தெரியும், போன வாட்டி சொன்னேன். உடனே பயந்து போய் தாவீது என்ன பண்ணுவார்? பேழையை யூதேயா நாட்டில் 3 மாதம் வைத்து விடுவார். எத்தனை மாதம்? 3 மாதம். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற பொழுது யூதேயா மலைநாட்டில் 3 மாதம் தங்கினார். எத்தனை மாசம்? 3 மாசம். 3 மாதம் தங்கினார். ஏங்க 3 மாசம்? பழைய பேழை உபேதாதம் தானே, அவனுடைய வீட்டில் எத்தனை மாதம் தங்கியது? 3 மாதம் தங்கியது. அதனாலதான் நாங்க சொல்றோம், அன்னை மரியாள் கருவுல ஒரு குழந்தை இருக்கும்போது இயேசுனுடைய உடல் இல்லையா? அது இயேசுனுடைய உடல். இயேசுனுடைய உடல் அன்னை மரியாளின் உடலோடு, இயேசுவின் ரத்தம் அன்னை மரியாளின் ரத்தத்தோடு பின்னி பிணைந்து இருந்தது. கரெக்டுங்களா? ஒரு பாஸ்டருக்கே என்னமோ ஒரு பரிசுத்தவான்னு சொல்லி நம்ம வந்து போற்றுகிறோம், புகழ்கிறோம். செய்யறாங்களா இல்லையா? அவங்க சபைகள்ல வாழ்த்துப்பா வாசிக்கிறாங்க. காணொலியில் நிறைய எடுத்து பாருங்க. இவர் வல்லவர், இவர் தான் இந்த சர்ச்சையை இப்படி மாற்றி விட்டார், அப்படி செய்து விட்டார், இப்படி செய்து விட்டார். அன்னை மரியாள் தாங்க முதலாக இயேசுவுக்காக தூய ஆவியின் அபிஷேகம் பெற்ற முதல் நபர் அன்னை மரியாள். முதல் நபர். யாருக்காக? இயேசுவுக்காக. முன்னாடி தூயாவி நிறைய பேர் பெற்றிருக்காங்க பரிசுத்தாவின் அபிஷேகம். ஆனா அன்னை மரியாள் தான் இயேசுவின் நிமித்தம் அபிஷேகம் பெற்ற முதல் நபர். யாரு? அன்னை மரியாள். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தானே கிறிஸ்தவர்கள். கரெக்டுங்களா? அப்ப இந்த உலகத்தின் முதலாக இயேசுவை உள்ளத்தில் மட்டுமல்ல தன்னுடைய கருவிலும் ஏற்றுக்கொண்ட முதல் நபர் யாரு? அன்னை மரியாள். அன்னை மரியாள் தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் இல்லைங்களா? அன்னை மரியாள் தான் முதலாக இயேசுவின் உடலை தாங்கியவர். நாங்க பலியில இயேசுவினோட உடல் வருது, ஒரு குருக்கள் அதை எடுத்து இது இயேசுவின் உடல்னு சொல்றோம். ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி இயேசுவின் உடலை தாங்கினவங்க யாரு? அன்னை மரியாள். அன்னை மரியாள் தான். பாத்தீங்களா? இயேசு யாருங்க? தொடக்க நூல் மன்னிக்கும் யோவான் 1:1. தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை தான் கடவுள். கரெக்டுங்களா?
யோவான் 1:14. வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அப்ப இயேசுதான் வார்த்தை. நம்ம கையில வச்சிருக்கிற பைபிளை விட பைபிளின் மொத்த வடிவம் யாரு? இயேசுதான். இயேசுதான் வசனத்தின் மொத்த வடிவம். கரெக்டுங்களா? அப்ப அந்த மொத்த வசனத்தை முதலாக இந்த உலகத்தில் தூக்குனவங்க யாரு? அன்னை மரியாள் தான். பைபிளை முதலாக, முழு பைபிளை, நிறைவான வசனத்தை, நிறைவான வார்த்தையை இந்த உலகத்தில் முதலாக தூக்குனவங்க யாரு? உருவமே இல்லாத கடவுளுடைய முதல் உருவம் இயேசுதான். கொலோசியர் 1:15. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி இமேஜ் ஆஃப் தி இன்விசிபிள் காட். கண்ணுக்கு தெரியாத கடவுளுடைய உருவமாக இயேசுவே இருக்கிறார். கரெக்டுங்களா? அப்ப உருவமே இல்லாத கடவுளை முதலாக உருவமாக பார்த்தவர் அன்னை மரியாள். ஓடி போய் ஒரு பாஸ்டர் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் நீங்க சொல்றீங்க. நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்? அம்மா நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நாங்க கேட்கறதுக்கான காரணம் இதெல்லாம். கானா ஊர்ல யாருமே அம்மா கிட்ட சொல்லல, ரசம் தீர்ந்துருச்சு, அம்மா போய் ரசத்தை கேளுங்கன்னு யாராவது சொன்னாங்களா? அன்னை மரியாள் ஒருவருடைய தேவையை அறிந்து ஓடுகிறார். யாருக்கிட்ட? இயேசு கிட்ட. நல்லா கவனிங்களேன். இந்த உலகத்துக்கு அறிக்கையிடுறாங்க, உங்கள் வீட்டில் எந்த வறுமை என்றாலும் எது குறைவுபட்டாலும் இயேசுவிடம் ஓடுங்கள். இப்போ அவங்க கேட்பாங்க, ஏன் நீங்க அன்னை மரியாள்கிட்ட போறீங்க, அப்போ இயேசு கிட்டே போல அப்படி கேட்பாங்க இல்லைங்களா? ஆனா அதுக்கு பதில் இருக்கு. ஏன்னா மற்றவர்களும் ஜெபிக்கலாம், அதுக்குதான் பதில் அது. ஆனா அன்னை மரியாள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? இயேசு கிட்ட போங்க. அம்மா இயேசு கிட்ட ஓடுறாங்க. அவங்க தான் பரிந்துரைக்கிறாங்க, ஓடுறாங்க, போய் இயேசு கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு ஒரு சகோதரர் கேட்டார், இயேசு தானே மத்தியஸ்தர், இயேசு தானே நடுநிலையாளர், கடவுளுக்கு நமக்கு இருக்கிற ஒரே மத்தியஸ்தர் இயேசு தானே. 1 தீமோத்தேயு 2:5 சொல்லுவாங்க, இயேசு தானே மத்தியஸ்தர். அப்ப நான் கேட்டேன், ஏன் உங்க பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ண சொல்லி கேட்கிறீங்க? அப்போ உங்க பாஸ்டர் கிட்ட ஏன் கேட்கிறீங்க? எதுக்கு பாஸ்டர், எதுக்கு சர்ச்சு? அதனுடைய பொருள் அது இல்ல. கடவுளுக்கும் மனிதருக்கும் இணைப்பாளர் இயேசுதான். பரிந்துரைக்கிறது வேற, இணைப்பாளர் வேற. புரியுங்க? பரிந்துரைக்கிறதுனா எனக்காக ஜெபம் பண்றது, யார் வேணாலும் இன்னொருத்தருக்காக ஜெபம் பண்ணலாம். கரெக்டுங்களா? அப்ப அன்னை மரியாள் ஓடி போய் சொல்றாங்க, ரசம் தீர்ந்துருச்சு. அதுக்கு இயேசு என்ன பதில் சொன்னாரு? அம்மா என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. அவங்க ஒருபடி மேல போய் பெண்ணேன்னு சொல்லுவாங்க. அதையும் நாங்க ஏத்துக்கிறோம் தாழ்ச்சியோட. நீங்க பெண்ணேனே சொல்லுங்க, நாங்க சொல்லவே மாட்டோம். கடவுள் இறுதி தீர்ப்பு வார்த்தையை மாத்த மாட்டோம். யார் மாத்தினது இறை வார்த்தையை? முதலா இறை வார்த்தையை மாத்தினது யாரு? மார்ட்டின் லூதர். அவ்வளவுதான். மார்ட்டின் லூதர் தான் முதலா இறை வார்த்தையை மாத்துறாரு. அதுக்கப்புறம் மாத்துறது யாரு? ஆங்கிலிக்கன் சர்ச். அதுக்கப்புறம் இறை வார்த்தையை மாத்தினது யாரு? அப்போ தொடக்கத்துல இருந்த இறை வார்த்தையை மாத்தினது யாரு? இதுல வேற தள்ளுபடி ஆகமங்கள்னு வேற பேசுறீங்க. நீங்க நீக்கிட்டு இது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பின்னாடி சேர்த்தாங்கன்னு சொல்றீங்க. ஓகே, அதெல்லாம் காமெடி. ஓகே, வந்துருவோம். இப்போ அன்னை மரியாள் பாருங்க, இவ்வளவு அழகான செய்தி. அன்னை மரியாள் போறாங்க, வேகமா போறாங்க, போய் இயேசு கிட்ட சொல்றாங்கப்பா ரசம் தீர்ந்துருச்சு, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லைன்ட்டார். இயேசுவே சொல்றாரு, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. அன்னை மரியாள் என்ன பண்ணாங்க? மகன் சொல்லிட்டார், நேரம் வரலன்னு சொல்லிட்டார். நேரம் போய் உட்கார்ந்துக்கிட்டாங்களா? அவர் சொல்வதை எல்லாம் செய்யும். இல்லங்க, நேரம் வரவில்லை தானே இயேசு சொன்னாரு, என்னுடைய நேரம் இன்னும் வரலமான்ட்டாரு. அப்ப அம்மா என்ன அன்னை மரியாள் என்ன பண்ணிருக்கணும்? போய் அமர்ந்து இருக்கும். ஆனா அன்னை மரியாள் அதுக்கு பதிலா என்ன பண்றாங்க? நேரா பணியாளர்கள் கிட்ட போறாங்க, பணியாளர்கள் அழைக்கிறாங்க. அழைச்சு என்ன சொல்றாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும். எப்படிங்க அம்மா இவ்வளவு ஒரு தைரியம் எடுத்துக்கிட்டு கமாண்டா, என் பையன் சொல்றதை செய்ப்பா, அவர்தான் சொல்லிட்டாரு ஏற்கனவே எனக்கு நேரம் வரலன்னு. அப்ப கடவுள் எனக்கு நேரம் வரலன்னு சொன்னாலும் தன்னுடைய மகனிடம் போய் கடவுளுடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுவதில் மிக ஆர்வம் காட்டுகிறார் அன்னை மரியாள். கரெக்டா? இயேசுவே இல்லம்மா முடியாதுன்றார்ல, முடியாதுன்னு தானே அனுப்புனாரு. ஆனாலும் போய் அம்மா என்ன பண்றாங்க? பணியாளர்கிட்ட அவர் சொல்வதை செய்யுங்கள். அம்மாவுக்கு ஷார்ட்கட் தெரியும். ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதம் நிச்சயம் நடக்கும் என்று இந்த உலகத்து மக்களுக்கு முதலாக அறிக்கையிட்டவர் அன்னை மரியாள். பணியாளர்கள் போறாங்க, இயேசு சொன்னதை செஞ்சாங்க, சுவை மிகுந்த திராட்சை ரசத்தை பெற்றார்கள். கரெக்டுங்களா? இயேசு முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம், எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அன்னை மரியாள் அவர் சொல்படி செய்யுங்கள், என் பிள்ளை செய்வான். கரெக்டுங்களா? எவ்வளவு நம்பிக்கை ஆண்டவர் மேல, அழாதி நம்பிக்கை அன்னை மரியாள். இப்படி போயிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? கடைசியா நம்ம முடிச்சிடலாம் அன்னை மரியாளை பத்தி. திருவெளிப்பாடு 12வது அதிகாரம். அந்த காலத்துல நான் சொன்ன அதிகாரம்லாம் கிடையாது. அதிகாரம் 1226 தான் வந்துச்சு. அப்ப 11, 12 சேர்ந்துதான் இருந்துச்சு. கரெக்டுங்களா? அப்ப 11வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்களையும் 12வது வசனத்தினுடைய முதல் வசனங்களையும் சேர்த்தா நம்ம படிக்கணும். கரெக்டுங்களா?
ஏன்னா அந்த காலத்துல என்ன இல்ல, அதிகாரம் இல்ல. வாசிங்க 11 கடைசி 2 வசனங்களை வாசிச்சுட்டு வாங்க. வேற்றிடத்தார் சினந்தெழுந்தனர், உமது சினமும் வெளிப்பட்டது. இறந்தோருக்கு தீர்ப்பளிக்கவும் உம் பணியாளராகிய இறைவாக்கினர்கள் இறைமக்கள் உமக்கு அஞ்சும் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவருக்கும் கைமாறு அளிக்கவும் உலகை அழிப்பவர்களை அழிக்கவும் காலம் வந்துவிட்டது என்று பாடினார்கள். அப்பொழுது விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது. இது 11வது அதிகாரத்துல தான் இருக்கும். ஆமா, அந்த காலத்துல நான் சொன்ன அதிகாரம் கிடையாது. அப்போ தொடர்ந்து எழுதியிருக்கிறாங்க. விண்ணகத்தில் ஒரு அடையாளம் காணப்பட்டது, கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. பேழை ஏற்கனவே தொலைஞ்சிருச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமா, எரேமியா 3:16 சொல்லிட்டாரு, பேழை தொலைஞ்சிருச்சு. பேழை எங்க போச்சுன்னு கத்தோலிக்க விவிலியத்தில் இருக்கு. 2 மக்கபேர் 2வது அதிகாரம் 4-8 வசனம். எரேமியாவை ஒரு குகைக்குள்ள வச்சு மூடிட்டார். அதை பத்தி யாரும் பேசக்கூடாதுட்டார். ஆனா இப்ப எங்க பேழை இருக்கிறது? விண்ணகத்தில் பேழை காணப்படுகிறது. வாசிங்க. மின்னலும் பேரிரைச்சலும் இடிமுழக்கமும் நிலநடுக்கமும் கனத்த கல்மழையும் உண்டாயிற்று. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. உடனே என்ன எதை பத்தி பேசுறாரு பாத்தீங்களா? பேழை பேசின உடனே யார பேசுறாரு? ஒரு பெண்ணை பத்தி பேசுறாரு. வாசிங்க. இந்த பெண்ணை தான் நீங்க திருச்சபைன்னு சொல்றீங்க. திருவெளிப்பாடு 12 வர பெண்ணை திருச்சபைன்றீங்க. அப்படின்னா திருச்சபை கர்ப்பமா இருந்தது நீங்க சொல்ல வரீங்க. சபையை குறிக்கிறதுன்றதுதான் அது ஊமையா சொல்றாங்கன்றதுதான் சொல்றாங்க. பெண்ணு கர்ப்பமா இருந்தாங்களே, கர்ப்பத்துல இருந்தது யாரு? குழந்தை பிறக்கிறது, கரெக்டுங்களா? ஒரு ஆண் குழந்தை, அந்த குழந்தை பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது, கரெக்டுங்களா? படிச்சா வாசிங்க. வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது, பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். அவர் கட்டுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளம் தோன்றி, இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதுக்கும் காரணம் இருக்கு. 7 தலைன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு சின்ன குட்டி வரலாறு, உரோமை வரலாறு ஒண்ணு இருக்கு. 7 தலைன்னு சும்மா எழுதல யோவான் அவர் காட்சியில கண்டபொழுது. அந்த வரலாறு 20 நிமிஷம் ஆகும், வேண்டாம் இப்போ. ஆனா நம்ம மறுபடியும் பேசுவோம். மறுபடியும் திருவெளிப்பாடு 12வது அதிகாரத்தை ஒரு தனி காணொலியா நம்ம பேசுவோம். ஏன்னா 7 தலை கொண்ட அரக்கப்பம்பை பத்தி நம்ம பேசி ஆகணும். சரி. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலையில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 3 ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண். இப்ப கேள்வி என்னன்னா, பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண். இப்ப நீங்க அந்த பெண்ணை திருச்சபைன்னு சொன்னீங்கன்னா, திருச்சபை பேறுகால வேதனையில் இருந்ததுன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்கிறேன். இல்ல, தெரியல எனக்கு. அது நான் அவங்களுடைய. ஆனாலும் திருவெளிப்பாடு நூல்ல அன்னை மரியாளை குறித்து எழுதப்பட்ட வார்த்தையில இது யாரை குறிக்கிறதாகவும் இருக்கிறது? புதிய திருச்சபையை குறிக்கிறதாக இருக்கிறது. புதிய இஸ்ரேலை குறிப்பதாகவும் இருக்கிறது. ஏன் புதிய இஸ்ரேல்? ஏனென்றால் அந்த காலத்துல 12 குலங்களை கொண்டவர்கள் தான் அந்த இஸ்ரேல் குலம்னு சொன்னாங்க இல்லையா? அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டிலிருந்து அவர்கள் அனைவரும் அடித்து விரட்டப்படுகிறார்கள். 722 அசிரிய நாட்டுக்கு 10 குலங்கள் நாடு கடத்தப்படுகிறது. 587ஆம் ஆண்டு தெற்கு பகுதியில் இருக்கிற 2 குலங்களும் நாடு கடத்தப்படுகிறது. இஸ்ரேல் நாட்டுல 12 குலங்களுமே இல்லை, எல்லாம் வெளில போயிட்டாங்க. அதனாலதான் இயேசு வந்த பொழுது இயேசு என்ன பண்றாருன்னா 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். அந்த 12 சீடர்கள் யாரை குறிக்கிறதுனா புதிய இஸ்ரேலை குறிக்கிறது. அந்த புதிய இஸ்ரேலை குறிக்கும் விதமாகத்தான் 12 நட்சத்திரங்கள் இல்லைங்களா? பெண், ஆமா, திருச்சபையின் தாய் அன்னை மரியாள்னு நாங்க சொல்றோம். ஏன் திருச்சபையின் தாய் அன்னை மரியாள்? திருச்சபை தான் இயேசு. அப்ப இயேசுவின் தாய் யாரு? அன்னை மரியாள். இப்ப திருச்சபையின் தாயும் அன்னை மரியாள் தான். எப்படி நீங்க அதை உரிமையா சொல்றீங்க? அப்படி சொல்ல முடியுமா? சொல்லலான்னு திருவெளிப்பாடு 12வது அதிகாரத்துல போட்டிருக்கு. நான் வாசிச்சு காட்டுறேன். வாசிங்க. பேறுகால வேதனையில் இருந்த பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். பேறு காலம் அந்த பெண் தான் பெற்றெடுக்கிறாங்க ஒரு ஆண் குழந்தைய. திருச்சபையை பெற்றெடுக்குதுன்னு சொல்லிடுவீங்களா அப்ப நீங்க? அப்ப அது அன்னை மரியாளையும் குறிக்கிறது, புதிய இஸ்ரேலையும் குறிக்கிறது. சரிங்களா? வாசிங்க. அக்குழந்தையோ கடவுளிடம் அவருடைய அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்லப்பட்டது. சோ குழந்தை விண்ணகத்துக்கு போய், ஏன்னா குழந்தை ஒண்ணும் பண்ண முடியாது பிசாசால, ஏன்னா ஆண்டவர் கடவுள். அப்புறம் அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். இந்த எண்ணிக்கைக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும், அதுக்கெல்லாம் நேரம் இல்லை.
1260 நாள், அதை விட்டுருங்க. ஆனால் பெண் ஓடி போயிட்டாங்க, முடியல, நீங்க எடுங்களேன். கடைசிதான் முக்கியமான விஷயமே இருக்கு. பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்கப்பாம்போடு போர் தொடுத்தார்கள். சரி. அரக்கப்பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். சரி. அரக்கப்பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாமல் போயிற்று. அப்பெரிய அரக்கப்பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அதுவே சாத்தான். விண்ணகத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட கெட்டு போன தேவதூதர்கள் தான் சாத்தான். ஆண்டவரை துரத்திட்டார், பாதாளத்துல தள்ளிட்டார். வாசிங்க. உலகம் முழுவதையும் ஏமாற்றிய அது மண்ணுலகத்துக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் பெண்கிட்ட போய் சண்டை போட போச்சலாம். வாசிக்கலையா? எங்க அது போயிடுச்சுங்களா? பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன், நம் கடவுள் திருமுன் அள்ளும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். சாத்தான் தன் மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டதை கண்ட அரக்கப்பாம்பு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அப்பெண்ணை துரத்தி சென்றது. ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அந்த பெண்ணை துரத்தி சென்றது. ஆண் குழந்தையை திருச்சபை பெற்றெடுத்துச்சா அன்னை மரியாள் பெற்றெடுத்தாங்களா? அன்னை மரியாள் தான். சோ அன்னை மரியாளை ரெண்டு விதமா நீங்க பார்க்கணும். இங்க அன்னை மரியாளாகவும் அவங்க சித்தரிக்கிறாரு யோவான், அன்னை மரியாளை திருச்சபையின் தாயாக, ஏன்னா அதுல போட்டிருக்கு திருச்சபையின் தாயாகவும் அதை சித்தரிக்கிறாங்க. சோ புதிய திருச்சபை, அன்னை மரியாள் ரெண்டுமே தான். இப்ப அந்த பெண்ணை நோக்கி போகுது. அப்ப இது எது நிறைவு செய்துன்னா, ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் தொடக்க நூல் 3:15, உனக்கும் பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவேன். பகை வந்துருச்சு. வாசிங்க. ஆனால் அப்பாம்பிடமிருந்து தப்பித்து பாலை நிலத்தில் அவருக்கென குறிக்கப்பட்டிருந்த இடத்திற்கு பறந்து செல்லுமாறு பெரும் கழுகின் சிறகுகள் அவருக்கு அளிக்கப்பட்டன. அங்கு அவர் 3.5 ஆண்டு காலம் பேணப்படுவார். அப்பெண்ணை வெள்ளம் அடித்து செல்லும் பொருட்டு அவர் பின்னால் அப்பாம்பு தன் வாயிலிருந்து 6 போல தண்ணீர் பாய்ந்தோட செய்தது. ஆனால் நிலம் அப்பெண்ணுக்கு துணை நின்றது. அது தன் வாயை திறந்து அரக்கப்பாம்பின் வாயிலிருந்து பாய்ந்த வெள்ளத்தை குடித்து விட்டது. இதனால் அரக்கப்பாம்பு அப்பெண் மீது சினங்கொண்டு, அந்த பெண் மீது சினம் கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு, பாருங்க, பகை பெண்ணுக்குதான், ஆனா யார் கூட சண்டை போட போகுதுன்னா எஞ்சிய பிள்ளைகளோடு. அந்த பெண்ணினுடைய எஞ்சிய பிள்ளை, இது யாருடைய? இந்த பிள்ளைங்க யாரு? எஞ்சிய பிள்ளைகள். வசனம் அதுலயே இருக்கு, வசனத்திலே பதில் இருக்கு. அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர்கள். யாரெல்லாம் கடவுளுடைய வசனத்தின்படி வாழ்ந்து இயேசுவுக்கு சாட்சி பகர்கிறார்களோ அவர்களே அந்த பெண்ணினுடைய எஞ்சிய பிள்ளைகள். அந்த பெண்ணினுடைய எஞ்சிய பிள்ளைகள். இது தொடக்க நூல்ல சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் எங்க நிறைவு பெறுகிறது? திருவெளிப்பாடுல நிறைவு பெறுகிறது. ஆகவே அன்னை மரியாளை இறைவனே தேர்ந்தெடுத்தார். அவர் கன்னியாக கடைசி காலம் வரைக்கும் வச்சிருந்தாரு. தூய ஆவியானவருடைய அபிஷேகம் கொடுக்கும்போது அந்த மாடி வீட்டுல சீடர்களோடு அன்னை மரியாள் இருந்தார். பைபிள் வசனம் இருக்கு உங்களுக்கு, இல்லைங்களா? அப்ப இந்த அன்னை மரியாள் உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா திருவெளிப்பாடு 12வது அதிகாரத்துல அந்த பெண் விண்ணகத்தில் காணப்பட்டார், இல்லைங்களா? அந்த பெண் விண்ணகத்தில் காணப்பட்டார். அந்த பெண் எதற்கு அடையாளமா இருக்கிறாங்க? அன்னை மரியாளுக்கும் புதிய திருச்சபைக்கும் அடையாளமா இருக்கிறாங்க. கடைசியா இயேசு சொன்ன அதே யாவே கடவுள் சொன்ன அந்த வாக்குறுதி நிறைவு பெறுகிறது. ஆகவே அன்னை மரியாளுக்கு நாங்கள் சிறப்பு வணக்கம் செலுத்துகிறோம். எந்த விதத்திலும் அன்னை மரியாளை வழிபடவில்லை. அன்னை மரியாள் தெய்வம் இல்லை. ஆனால் அன்னை மரியாள் கடவுளின் பிள்ளைகளுக்காக இன்றும் ஜெபித்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா ஃபாதர், ஒரு மிகப்பெரிய நெடிய விளக்கம். இதை பார்த்த பிறகாவது அன்னை மரியாளினுடைய மேன்மையை பிற சபையை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நம்புறோம். வேற எதுவும் அவங்களுக்கு கேள்வி இருந்தா? பிற சபைகள் கேள்வி நிறைய கேளுங்க. இப்பவும் நாங்க அதுதான் சொல்றோம். அன்னை மரியாளை நாங்க கும்பிடல, அவங்க சாமி இல்லை. ஆனா சில பெரிய பெரிய திருத்தலங்கள்லயும் பெரிய பெரிய ஆலயங்கள்லயும் மக்கள் செய்யற சில செயல்பாடுகள் உங்களுக்கு வருத்தம் அளிக்கலாம். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அங்க போய் இப்படி நிக்கிறாங்களே அப்படிலாம் நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த தேர் எடுக்கிறத பத்தி கேட்டிருந்தாங்க. நான் அடுத்த காணொலியில தேர் எடுக்கிறத பத்தி நான் உங்களுக்கு விளக்குறேன். அதனால சபைக்குள்ள சில பிழைகள் இருக்கலாம். ஆனா சபையில் இருக்கிற நம்பிக்கை கோட்பாடுகளையும் கத்தோலிக்க திரு அவையினுடைய உண்மையான நம்பிக்கையையும் தவறாக பேசும் பொழுது நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் போன காணொலியில சொன்ன மாதிரி, நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம், நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், இறைவனே தீர்மானிப்பார். God bless you. Thank you, Father.